Hi guys, I am myself Gokula Krishnan from Benevolent IAS Academy. Right? So, everybody, good morning, good afternoon, good evening, good night, everyone. எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஓகேவா ரைட் ஸோ மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிப்பா இன்னும் கொஞ்சம் நின்று வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே ரைட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இஷ்யூ ஆஃப் மைக்ரேஷன். இப்போ மைக்ரேஷன்ல என்ன ப்ராப்ளம்? மைக்ரேஷன் அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது, இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், ஸோ இதுக்கு நம்ம இனிஷியலாக என்னென்ன நடக்குது, வாட் இஸ் மைக்ரேஷன், வாட் கிரியேட்ஸ் மைக்ரேஷன், ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர்வியூ பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இஷ்யூஸ் ஆன் மைக்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் என்னது? ஸோ ஒரு பாப்புலேஷன் அப்படின்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ், ரைட்? ஸோ என்விரான்மெண்ட் படி அப்படிதான் சொல்லுவாங்க, இட்ஸ் இண்டிவிஜுவல் அண்ட் a collection of same species of individual will give population. அப்ப பாப்புலேஷன் வந்து வெறும் ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்குமா அப்படின்னா இல்ல. பாப்புலேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் செகண்ட் it is space specific. எங்க அப்படின்றது third one we will take as time specific. ஓகேவா? எப்படி சொல்லலாம்னா human population in India at the time of 1950, human population in India at the time of 2000s. அப்ப இது மூணையும் சேர்த்தாதான் என்ன சொல்ல முடியும், we can come and arrive with the right population of the situation. ஓகேவா? அப்ப இப்படி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, வேர்ல்ட் 100% of world is 70% covered by water, remaining almost 30%, nearer to 30% is land mass, right? அதுல எல்லா land mass யூஸ் பண்ண முடியுமானா இல்ல. இப்போ ஒரு ஹை மவுண்டன்ல போய் நம்மளால இருக்க முடியாது, ஹார்ட் டெரைன்ஸ் லைக் கிளேசியாட்டிக் மவுண்டன்ஸ்ல இருக்க முடியாது, டெசர்ட்ஸ்ல அதிகமா இருக்க முடியாது, அண்டார்டிகால ஒரு கான்டினென்ட்டே வச்சிருக்கோம், அதுல யாராலையும் இருக்க முடியல. அப்ப என்ன நடக்குது, 90% of global population lives in 10% of the area. Okay, மொத்தமாவே 90% of population எங்க தான் வாழ்றாங்க, வெறும் 10% of the land massல தான் வாழ்றாங்க. அப்ப இந்த இந்தியாவுடைய கண்டிஷன் என்னப்பா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவுல என்னது, இந்தியா அக்கவுண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 2.4% of land area. அதாவது குளோபல்ல மொத்தமா இருக்கிற லேண்ட் மாஸ மொத்தமா 100% எடுத்துக்கிட்டா we almost குளோபலுடைய டோட்டல் ஏரியால we are almost accommodating of 2.4%. ஆனா which accommodates எவ்வளோ, almost 17.7, approximately என்ன சொல்லிக்கலாம், 18% of global population. ஓகே, எவ்வளோ, வெறும் 2.4% தான் land mass, ஆனா approximately we are hosting 18% of the population, right? அப்ப என்ன ஆகுது, we are almost exceeding the limit, right? இப்போ இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஆவரேஜ் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் 2011 சென்சஸ் வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், இட் இஸ் ஆல்மோஸ்ட் 382 per square kilometer சொல்றோம். ஆனா வாட் ரீசன்ட் எஸ்டிமேட் சேஸ் அப்படின்னா இல்ல, சென்சஸ் வந்து ரொம்ப பழசு. ஸோ we would have crossed 480 or 460 plus, அதாவது நான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள 460 பேருக்கு மேல பாப்புலேஷன்
இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? So this is all about population. அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? Factors. Factors affecting the population. Right? So இந்த factors affecting the population நம்ம என்ன பண்றோம்? மூணு different sector பிரிக்கிறோம். First one is a geographical factors and second is economical factors, and at last we have social factors. Right? Social factors mean which is political in nature அப்படினு எடுத்துக்கலாமா? Social or cultural factors னு சொல்லிக்கலாம். Right? இப்போ the geographical factorsல first one water, availability of water. நம்ம historically என்ன பார்த்திருக்கோம்? As we have historical records that civilization, not population, even civilization emerged in the banks of river. Right? நாலு popular civilizations என்னது? Egypt, which is on the Nile. Okay, Mesopotamia, which is on the Tigris. China, which is on the Yellow Sea. And நம்மது Indus Valley, Indus River தான். Okay, Harappan civilization, which is on the Indus Valley. அப்ப there should be availability of water as the first thing. ரைட்டா? அப்புறம் landform. Yeah, rivers அப்படினா it was plain, it has a fertile soil, right? அப்ப hard terrains இருக்க கூடாது. அப்ப landform is very much important. ரெண்டாவது அடுத்து soil fertility. ஏன்னா population expansion ன்றத நம்ம எப்படி பார்க்கறோம்? It is because of the fertility of the soil. ஒரு rural society urban மாறணும்னா first we need agricultural surplus. அப்ப அதுக்கு we need soil fertility. அப்ப அது இருந்தா population expansion அதிகமா நடக்கும். Right? அடுத்து climatic conditions. climate போடுறோமா? climate. அப்ப Antarctica or higher Himalayan ranges were sparsely populated. Yeah, harsh climate. ராஜஸ்தான் டெசர்ட்ல ஆள் இருக்க மாட்டாங்க, மலை உச்சியே ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால தான் நம்மளதுல யாரு Indo-Gangetic plain was highly populated because it has smooth climate all around the year. Right? Okay, இதெல்லாம் geographical factors. அடுத்து economical factors. பொருளாதாரம். முதல்ல எனக்கு நான் இப்ப வந்து இருக்கிறேன். ரைட்? ஒரு காலத்துல எல்லாமே barter system. அப்ப நான் உன்னை விளைய வைக்கிறேன், நீ உன்னத உற்பத்தி பண்ணு. we each other are producers அப்படினு we made a barter. ரைட்? நீ இத கொடு, நான் அத கொடுக்கறேன். but later it emerged as a coinage. okay, currency systems வருது. அப்ப we need resources. அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் economically இருக்கும் அப்படினு கேட்டா first mineral availability. எனக்கு முதல்ல ரிசோர்ஸ் இருக்கணும், அங்கே எதையாவது எடுத்து எதையாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? அடுத்து urbanization. Why urbanization? It is because urban society will have flexible cultural structures. ஏன்னா ஒரு urban societyன்றது என்னது? It was market based society. அப்ப அந்த market based society என்ன பண்ணும்? I need someone to work. ஓகேவா? அப்ப எனக்கு வேலைக்கு ஆள் வேணும். அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்? இவங்க மட்டும் தான் வரணும், அவங்க மட்டும் தான் வரணும், இதான் என் சோஷியல் கன்ஸ்ட்ரெயின், இதான் என் சோஷியல் ஸ்டிக்மடைசேஷன் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு நான் ஒரு வேலை நடந்து முடியணும், அதுக்கு எனக்கு ஆள் வேணும், ஆள் வாங்க அப்படின்னு சொல்றேன். So that flexibility and I have higher opportunity to earn. ஒரு வேலை போச்சுனா இன்னொரு வேலை. ஏன்னா அர்பன்ல நிறைய வேலை இருக்கும், நிறைய opportunity இருக்கும். I can explore myself. I can develop my own skills. அப்ப அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு அர்பன் லொகாலிட்டி எனக்கு வேணும். அப்ப அடுத்து என்னது? ஐடென்டிட்டி ஆஃப் அர்பனைசேஷன் என்னது? இண்டஸ்ட்ரீஸ். நிறைய தொழில் நகரங்கள் வேணும், தொழில் மையங்கள் வேணும், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். ஓகே, இப்ப நானு ஒரு ஸ்கில்டு லேபர்
ஆர் ஒரு செமி ஸ்கில்டு லேபர். அப்ப என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை எனக்கான economical benefit நான் வந்து ரீட் பண்றதுக்கு நான் எங்க போறேன்? I am searching for industries which suits my skill. Right, that's the economical. அடுத்து social அப்படினா என்னன்னா it is religious. Right, ஏன் social குள்ள ஏன் religious வருது அப்படினா religion is also belongs to a culture. ரைட்டா? ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா ஆர் எவல்யூஷனரியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? Religion is something which has been introduced to inculcate morals in the individuals. அப்ப நான் என்ன மதத்தை ஃபாலோ பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட morals and cultures இருக்கும். ஸோ என்னோட கல்ச்சர்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா I may attract more people. ஓகேவா? And nevertheless, last but not the least அப்படின்னு சொல்ற மாதிரி political stability. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இதெல்லாம் இருக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். இங்க நம்ம political structure இருக்கணும்னு பேசல. We are speaking about the political stability. Right? ஆட்சி மாறிட்டே இருக்குப்பா. Right? வேற ஒருத்தர் என்ன வந்து ஆட்சி பண்ணிட்டே இருக்காரப்ப there will be shift in ideologies. அப்ப ஒரு பாத்வே போட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப there is a shift of policies இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நான் இன்னைக்கு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்பி போறேன். இப்ப நாளைக்கு அவர் ஆட்சி மாறிடுச்சு. ஓகேவா? அப்ப இல்ல அவர் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துருங்க, நான் புதுசா ஒன்று கொண்டு வரேன்னு மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு நரேட்டிவ் செட்டே ஆகாது இல்ல. வாட் இஸ் த வே அஹெட் ஆஃப் திஸ் நேஷன் ஆர் திஸ் பாப்புலேஷன் அப்படின்றது தெரியாம போயிடும்ல. அப்ப these are the factors which are affecting the population of the region. ரைட், இதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ரீசெண்டா பங்களாதேஷ் மியான்மர்லாம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டிஸ் ஒரு சில மக்களை டார்கெட் பண்றாங்க. அப்ப they were moving towards the other nation which is a migration, stressed migration. அதெல்லாம் ஆனா ரைட், ரோஹிங்கியா முஸ்லீம் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ரைட், சிரியா இஷ்யூ, சிரியா சிவில் வார், நிறைய ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் இருக்கு. ரைட், நம்மள சுத்தியுமே இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ல இருந்து நம்மளே பார்ட்டிஷன் அப்புறம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா, டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன்லாம் நடந்திருக்கு நமக்கும். ஓகே, we have a historical record for ourselves, right? ஓகே, அப்ப இது இப்போ this is what population. ஓகே, அடுத்து demography அப்படின்னு சொல்லுவாங்க. so demography is something population growth. ஓகே, நம்ம பாப்புலேஷனை பத்தி பேசிட்டோம். பட் population growth and its standards எல்லாம் நான் என்ன சொல்லுவேன்? demographic or demographic transition னு சொல்லுவோமா? demographic transition. so என்னுடைய population என்ன மாதிரி evolve ஆகுது அப்படின்றது தான். ஓகே, so first இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கும். right, we have a name for it. okay, அடுத்து crude birth rate and death rate and இதுக்கான reasons பத்தி பேசுவோம். ஏன் அப்படி நடக்குது அப்படின்றதுக்கான reasons பத்தி பேசுவோம். These three are the parameters what we are going to see in this demographic transition model அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல இத மாடல் demographic transitional model DTM அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. DTM அப்படினா குழம்பாதீங்க, it is demographic transitional model. okay, first we have high and another stagnated. okay, high but stagnated growth populationல எப்படினா birth rate எப்படி இருக்கும்? will be on a higher range. ஆனா அதுக்கு கம்பேரிட்டிவா death rate எப்படி இருக்கும்? will be on the higher range. right, yeah, birth rate is high because of the agricultural
சொசைட்டி. அப்ப என்ன சொல்லுவோம், அக்ரிகல்ச்சர்ல வேலை பார்க்கறதுக்கு நிறைய நிறைய ஆள் என் வீட்லயே இருந்தாங்கன்னா என்னது, நான் ஆள் வெளியே தேட தேவையில்ல. அப்ப இதான் மக்கள் செல்வம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கரெக்டா? என்னுடைய பீப்புள், the child I have is my wealth. நிறைய சைல்டு இருந்தா எனக்கு நிறைய வெல்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஹையர் டெத் ரேட், இது ஏன்? டியூ டு lack of health care. health care development இருக்காது. ஓகேவா? ஒரு சின்ன கால்ரா, ஓகே, ரொம்ப ஒரு சில இப்ப நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ்லாம், இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னது, இட் இஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஆனா அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னதுதான், கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தருக்கு வந்து அது பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆயிடும், ஊரே காலி. ரைட்? அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் were actually hindered them. ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹை, ஏன் ஹை அண்ட் ஸ்டாக்னேட் அப்படின்னு சொல்றோம்னா, ரெண்டுமே ஹை, ஆனா growth எப்படி இருக்கும், பாப்புலேஷன் growth எப்படி இருக்கும், ஸ்டாக்னேட்டடா இருக்கும். what that stagnation means, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குது, due to lack of health control என்ன ஆயிடுச்சு, 10ல 5 இறந்து போயிட்டாங்க. அப்ப population growth is being stagnated. எவ்வளவு பிறக்குறாங்களோ அதிகமா பிறக்குறாங்க, அதிகமா இறக்குறாங்க அப்படினும் போது there is a balance between. ரைட்? அதனால தான் ஹை, ரெண்டுமே ஹை, ஆனா population growth என்னது, it is being stagnated. ரைட்? சோ இத தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்றோம். ரைட்? அடுத்து second thing is early expansion. ரைட்டா? early expansion. ரைட்? அப்ப இதுக்கு கரெஸ்பாண்டிங்கா என்ன ஆகும், birth rate remains high. ஓகே, ஆனா death rate என்ன ஆகும், it is starts decline. ரைட்டா? அப்ப இப்பயும் உங்க அக்ரேரியன் சொசைட்டி தான், ஆனா இதுக்கான ரீசன் என்னது, development in health care. health care developmentனால இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டெத் ரேட்டை குறைச்சிட்டேன். அப்ப என்ன ஆயிடும், நிறைய பேர் பிறக்குறாங்க, ஆனா கம்மியான பேர் தான் இறக்குறாங்கன்னும் போது there is a expansion in population. so அதான் என்ன சொல்றேன், early expansion, increase in population. ரைட்? அப்ப early expansionல அதிகபட்சமான population என்ன ஆகும், இன்கிரீஸ் ஆயிட்டே போகும், ஏன்னா நிறைய பேர் பிறக்குறாங்க அப்படின்றதுனால. அடுத்து late expansion. ரைட்? அப்ப late expansion ஓட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், birth rate starts to decline. கரெக்ட்டா? birth rate கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். பட் டெத் ரேட் என்ன ஆயிடும், has become low. ரைட்? இது எப்படி, இது வந்து starts to decline அடுத்து low வருதோ அதே மாதிரி இங்க என்ன ஆகும், birth rate இப்பதான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரைட்? அப்ப இதுக்கு என்ன காரணம், it is because of women empowerment. ஓகேவா? பாலிசி கண்ட்ரோல். பாலிசி கண்ட்ரோல்ன்றது இங்க பர்த் கண்ட்ரோல் தான். ஓகே, அப்ப மக்கள் நிறைய மக்கள் தொகை ஏறுது, அப்ப பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு there will be a population control strategy over that time. ஓகேவா? சோ அடுத்து fourth one, low stagnated. அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடும், birth rate has become low, death rate also has become low. ரைட்டா? இப்ப ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் குறைஞ்சு போச்சு.
ஓகே, அப்ப இதோடைய ரிசல்ட்டா என்ன இருக்கும்? சாரி, இதோடைய ரீசன்ஸ் என்ன இருக்கும்? This is a lifestyle change. Lifestyle change, urbanization. Lifestyle change என்றது என்னது? It is a shift of micro families or smaller families உருவாக ஆரம்பிக்கும். அப்ப நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே நிறைய மாறிடும். அக்ரேரியன் லைஃப் ஸ்டைல்ல இருந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் லைஃப் ஸ்டைலுக்கு போயாச்சு. 10 குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியாது, 2 நாளா வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த மக்கள் செல்வம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு அதிகமான சைல்டு வேணும்ன்ற நெசசிட்டி இல்லாம போயிடுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் கிவிங் பர்த் டு த லோவர் நம்பர் ஆஃப் சைல்டு. ஓகேவா? ஸோ அடுத்து 5வது என்னது? இட் இஸ் டிக்ளைனிங் பாப்புலேஷன். ரைட்? அப்ப என்ன ஆயிடும்? இங்க ஒரே விஷயம் தான், birth rate is lesser than death rate அப்படின்னு ஆயிடும். 4 பேர் பிறந்தா இங்க 8 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப population started declining. ரைட்டா? அப்ப இது ஏன் இங்க நான் நிறைய குழந்தைகளை கம்மி பண்ணிட்டேன். ரைட்டா? இப்ப இதுக்கு ஒரு விஷயம் எடுத்து பார்ப்போமா? இங்க இருந்து எனக்கு இப்ப என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கும் 4 குழந்தைங்க இருக்காங்க. அப்ப 4 மேல் 4 ஃபீமேல் அப்படின்னு வச்சுப்போமா? அப்ப என்ன ஆகும்? இப்ப இவங்க 4 பேர் சேர்ந்து 4 ஃபேமிலியை உருவாக்குவாங்களா? ரைட்? நான் என்ன சொல்லிட்டேன்? லோ பர்த் ரேட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இவங்கள மாதிரி இவங்க 4 பேர் 4 குழந்தை பெத்துக்க போறது இல்ல, ஆளுக்கு 2 குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இந்த 4 ஃபேமிலி சேர்த்து 8 பேர் தான் உருவாக்குவாங்க. ஆனா இங்க யார் எப்படி இருந்திருக்கும்? இங்கேயே 8 பேரு, இங்க ஒரு 4 பேரு, which gives 12 member. ஆனா இங்க மொத்தமா என்ன ஆயிடும்? இப்ப இந்த 4 பேர் இருக்காங்க, சரி இந்த 8 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது 8 8 அப்படின்றது கண்டினியூ ஆகும். ரைட்? இப்ப நம்ம சொசைட்டில என்ன நடக்குது? இவங்க 4 ஃபேமிலியும் சேர்த்து மொத்தமாவே என்ன பண்றான்? 4 சைல்டு தான் கொடுக்குறாங்க. 2 பேர் சேர்ந்து 2 குழந்தையை உருவாக்குனா there is a stability. 8 8. ரைட்டா? இங்க 4 பேரண்ட்ஸ் இருப்பாங்க, 8 குழந்தை இருக்கும், which is equal. ஆனா இங்க நான் 4 குழந்தை தான் பிறக்குது அப்படின்னா என்ன ஆயிடும்? இங்க ஏற்கனவே 8 பேரு, ஆனா இங்க என்ன ஆயிடும்? பேரண்ட்ஸ் மொத்தம் 8 பேரு, குழந்தை ஆனா என்னது? 4 தான். ஆனா என்னன்னா இது சக்சஸ் ஆகும்போது என்ன ஆயிடும்? குறைஞ்சிக்கிட்டே போயிடும். 2 பேர் சேர்ந்து ஒரு குழந்தை தான் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க 4 பேர் இருப்பாங்க, ஆனா இங்க 2 பேர் தான் இருப்பாங்க. This will create a single family. அப்ப இப்ப நம்ம இதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோமா? அப்ப இங்க என்ன ஆகும்? There is a necessity of other intervention. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஃபேமிலியை உருவாக்க முடியும். அப்ப this is called decline. இந்த ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? low but stagnated. இந்த ஏரியா வரும்போது என்ன சொல்லிடுவோம்? It is called decline in population. ரைட்டா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இப்ப இவங்க என்ன ஆயிடுவாங்க? இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் they will get old and eventually they die. அப்ப aging population அதிகமாயிடும். இதோட ரீசன் என்னது? because of aging population in the society. ஓகேவா? புரியுதா? இந்த ஃபேமிலி ட்ரீ என்ன ஆகாது? சஸ்டெயின் ஆகாது. அடுத்தடுத்த ஃபேமிலிஸோட மர்ஜ் ஆயிட்டே போகும். அப்ப 2 ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஃபேமிலி தான் உருவாக்குறாங்கன்றப்ப 1 2 ஆகிறதுக்கு மேல இங்க 2 1 ஆகும்போது which will decline.
ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் தான் நமக்கு மேட்டர், அட்லீஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ரைட்? அப்ப இங்க தான் அடுத்த கேள்வி வருது. அப்ப வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, TFR. இது ஒரு பொண்ணுக்கு பார்ப்பாங்க. ஒரு பெண் தன்னுடைய குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த பருவத்துல எவ்வளவு பேரை பெற்றுக்கணுமா? 2.1 child per woman அப்படிங்கிறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? This is called replacement rate. ஓகேவா? ஏன்னா அந்த அந்த பெண் ஒருத்தவங்க, அவங்களுடைய ஸ்பவுஸ், அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க, which is just a replication. அப்படியே அந்த பாப்புலேஷன் கண்டினியூ ஆகும். ஏன் சார் அப்ப அந்த 2.1? ஒரு சில பேர் சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க, ஒரு சில பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஒரு சில ஃபேமிலிஸ்ல ஒரு குழந்தை தான் இருக்கும். சோ அவங்க எல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு this is an average value. அப்ப 2.1 is a replacement rate. இது வந்து global replacement rate. ஓகேவா? இப்ப இது வந்து ஜெனரலா பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்தியாஸ் demographic journey. இந்தியா எந்த மாதிரியான ஒரு டெமோகிராஃபிய கடந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, first it will be on the phase of நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடில இருந்தே எடுத்துப்போம். ஓகேவா? 1901 ல இருந்து 1921 வரைக்கும் it is stagnated growth in the population. Right? And still we are made to be a agrarian society. Right? Agricultural prosperity காகவும் raw material supplier ஆவும் நம்மள வச்சுக்கணும் அப்படிங்கற ஒரு முடிவுல யூரோப்பியன்ஸ் ஆர் எஸ்பெஷலி பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? They made us in the stance of agrarian society. Right? But agrarian society இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு? ஓரளவுக்கு ஹெல்த் கேர் அதிகமா வந்துருச்சு. So we became a stagnated population. Okay, that is called stagnated growth. அப்ப 21 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, it is a exact year of shift. Okay, இப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். So second 1921 ல இருந்து நம்ம அடுத்த ஒரு 30 வருஷத்தை எடுத்துக்கிறோம். 1951. This is the stage where steady growth in population. ஓகேவா? சோ இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? growth நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம். but it is not an expansion. right? சடசடன்னு வளரல. and later 1951 ல இருந்து 1981 ல இருந்து என்னது? this is population expansion period. so இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? we introduce the central planning la உருவாக்கி, சாரி இதுக்கான காரணம் என்னது? central planning la உருவாக்கி economical benefit, women welfare la கொண்டு போய் சேர்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு? ரைட், ஹெல்த் கேர் டெவலப் பண்ணியாச்சு, பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. பட் அடுத்து என்ன பண்றோம்? in 1981 to present இப்ப வரைக்குமே நம்ம high population, high but declining growth. ஏற்கனவே இருந்த பாப்புலேஷன்னால இப்ப நமக்கு என்னது? பாப்புலேஷன் ஹையா தெரியுது. ஆனா we are in a declining phase. ஏற்கனவே பிறந்த 14 குழந்தைனால இப்ப பாப்புலேஷன் அதிகம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? முதல்ல
இந்த ஃபேஸ்ல எக்ஸ்பான்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, பாலிசி இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. அப்புறம் என்னாச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னாயே இப்ப என்னமா டிங் அப்படின்வாங்க, டியூவல் இன்கம் நோ சைல்டு. ஓகேவா? ஸோ டிங்க் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில பீப்புள் வந்து இருக்கிறாங்க. நம்ம சம்பாரிச்சு நம்ம ஜாலியா இருப்போம், நான் வந்து இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன், என் குழந்தைய வந்து கஷ்டப்படணும், நான் சம்பாதிக்கிற காசைய என் குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும், நானே செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்ற கான்செப்ட்ல இமேஜ் ஆகுது. அப்ப this is the India's journey on demography, right? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. what is a இப்ப நம்ம demographic transition பார்த்தோமா, அதாவது என்னுடைய பாப்புலேஷன் இப்படிதான் வளருது, என்னோட பாப்புலேஷன் வளருதா குறையுதா அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப demographic dividend பார்க்கறோம். ஜெனரலா இப்ப எகனாமி படிச்சவங்களுக்கு புரியும். what is the dividend? demographic dividend. what is the dividend? ஜெனரலா முதல்ல டிவிடெண்ட் என்னது, it is something we earn as a profit. ஓகேவா? அப்ப இந்த demographic dividend அப்படினா என்னன்னா potential of economic benefit out of my population. சரிடா? சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிற பாப்புலேஷனை நான் எப்படி எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டா கொண்டு போக முடியும், ரைட்? அப்ப அதுக்காக நான் என்ன பண்ணணும், முதல்ல ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் என்கிட்ட நிறைய வேணும், கரெக்டா? ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் என்கிட்ட நிறைய இருக்கணும். அப்ப இந்தியாவுடைய கண்டிஷன் என்ன, இந்தியா சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியா இஸ் இன் யூத் பல்ஜ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். நம்மள்ட்ட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மீடியன் ஏஜ் ஆஃப் இந்தியா என்னது, ஆஃப் இந்தியா என்னவா இருக்கு, it is of 28 years of age. 28 வயசு தான் இந்தியாவுடைய ஆவரேஜ். அதாவது மீடியன் பாப்புலேஷன் என்னன்னா, மீடியன் அப்படின்னா என்னன்னா ஜெனரலா ஒரு டோட்டல் வேல்யூ எடுத்துப்போம், இதுல இருந்து நம்ம சென்ட்ரல் வேல்யூ எடுப்போம். ஏன் அப்படின்னா less than 15 years நம்ம என்ன பண்ண முடியாது, they were never been induced or inculcated in the working age. 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க வேலை பார்க்க கூடாது, அது ரூல்ஸ். இந்த பக்கம் 59 or 16 வச்சுப்போமா, 60 இயர்ஸ்க்கு மேல என்னது almost retiring age. அப்ப they even though they do some work they can't contribute to their maximum potential. அப்ப இந்த 15 to 59 இருக்குல, this is taken as a median, and இந்த median ageல இப்ப இதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க. ஆவரேஜ் ஆஃப் மிடில் அப்படின்றது தான் மீடியன். அப்ப இதுல நம்ம பாப்புலேஷனோட ஏஜ் எவ்வளவு இருக்கு, 28 இயர்ஸா இருக்கு. யுஎஸ் ஓடது was 38. they are actually in a aging population. அப்ப இந்த கேப் ரொம்ப சுருங்கிருச்சுன்னு அர்த்தம், ரைட்? இன்னும் ஜப்பானோடது பார்த்தா 48. அவங்களோட ஆவரேஜ் பாப்புலேஷனோட ஏஜ் என்னது 48. that is the outcome of the declining population. that's the exact outcome of the declining population, ரைட்டா? ஓகே. அப்ப இதுல இருக்கிற இன்னொரு ஓகே, இப்ப இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு விஷயத்தை மறைச்சிரும். ஓகே, இந்த மீடியல் ஏஜ்லாம் சொல்றோம்ல, இது ஒரு விஷயத்தை மறைக்கக்கூடியது. என்னன்னா
ரீஜனல் டிவைட மறைச்சிடும். நம்மளுக்கு எப்படி இருக்கு ரீஜனல் டிவைடு? ஓவரால் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டா 2.0, which is very much closer. அதனால தான் நம்ம டிக்ளைனிங் அப்படின்னு சொல்றோம். 2.1 இருக்கணும், பட் 2 தான் இருக்கு, which is almost okay. It attained the replacement ratio னு வச்சுக்கலாம். அப்ப எக்ஸ்பான்ஷன் நடக்காது, பாப்புலேஷன் அதிகமாகாது, இருக்கிறவங்களுக்கு நம்ம ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணா போதும். எக்ஸ்பான்ஷன்ல இருக்க பிரச்சனை அதுதான். டிக்ளைன் ஆகுறது சார், பாப்புலேஷன் குறைஞ்சா எல்லாருக்கும் நல்ல காசு கிடைக்கும், ஜிடிபி அதிகமாகும், ஜிடிபி பர் கேபிட்டா அதிகமாகும், என்என்பி அதிகமாயிடும், நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் மேல போயிடலாம், இருக்கிற ரிசோர்சஸை கொஞ்சம் பேர் பகிர்ந்துக்கலாம்னு சொன்னா அது தப்பு. ஏன்னா வேலை பார்க்கும் போது ஆளு வேணும், மேன் பவர் இருக்காது. எவ்வளவுதான் மிஷினை ரிலே பண்ண முடியும்? மிஷினை பில்ட் பண்றதுக்கே மேன் வேணும், ஆபரேட் பண்ண மேன் வேணும். அப்ப this decline in population will result in chaotic situations. Right? இதுதான் மைக்ரேஷன் உருவாக்கும். அத பாப்போம். அப்ப ரீஜனல் டிவைட்னா நம்ம எப்படி பாத்துக்கலாம்? நார்தர்ன் இந்தியா to the southern India. Right? southern India உடைய replacement rate எவ்வளவா இருக்கு? It is well below 1.7 ஆ இருக்கு. ஆனா நார்தர்ன் இந்தியாவோட ஆவரேஜா it was about 2.8 ன்னு நினைக்கிறேன், 2.8 to 3. ரைட்? அப்ப இதோட ஆவரேஜ் வேல்யூவா தான் எனக்கு என்ன கிடைக்குது? 2.0ன்றது கிடைக்குது. அப்ப நான் வந்து ரீப்ளேஸ்மென்ட் ரேஷியோல ஆவரேஜா தான் இருக்கேன். ஓகே, என்னோட பாப்புலேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆகாதுன்னு சொன்னாலும் in the northern state which have higher reproduction rate or total fertility rate, comparatively they are being the poor, they are the vulnerable regions. அப்ப என்ன ஆகுது? ரிசோர்ஸ் அலோகேஷன்ல பிரச்சனை வருது, டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த பாப்புலேஷன் டிக்ளைனோட ஒரு பாராமீட்டராவே என்ன பார்க்கறோம்? விமன் எம்பவர்மெண்ட். அப்ப which reflects there is no inclusion of women in women empowerment. women empowerment சரியா போய் சேரல, social inclusionல women இல்ல. ஓகேவா? social developmentல women உடைய participation கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ். ரைட்டா? அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. ஓகே, so with this background we are going to see migration. Right? அப்ப மைக்ரேஷன் தான் முதல்ல என்ன? பை டெஃபினிஷன் என்ன அப்படின்னா it is a movement of people எங்க? from one place to another in the intention to settle. அப்ப என்னவா இருக்கலாம்? permanent or temporary. போய் அங்கே இருந்தாலும் சரி, இல்ல போயிட்டு வந்துடலான்ற முடிவுல இருந்தாலும் சரி, either it can be taken as migration. ஓகே, அப்ப மைக்ரேஷனுக்கான ஜெனரல் டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, மைக்ரேஷன் ஜெனரலா இத ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. என்னன்னா, it is emigration and immigration அப்படினு சொல்றாங்க. ஓகே, emigration னா going out and immigration னா coming in. ஓகேவா? இப்ப நான் வெளிய போறேன்னா that migration னா மூவ்மென்ட் அப்படினு சொல்லியாச்சு. அப்ப when I am reaching out, it is called emigration. Okay, when I am coming into my society or into some place, it is called immigration. Right? அப்ப இதோட வேற டைப்ஸ் பாப்போம். Okay, so நிறைய ஃபேக்டர்ஸ்
பொறுத்து இது என்ன பண்ணுவோம் we classify it. Okay, அப்ப இது எதை பேஸ் பண்ணி சார்? This is based on movement. Is based on movement. Okay, அப்ப ஃபர்ஸ்ட் வெச்சுக்குமா? ரைட். அப்ப இரண்டாவது என்னது? It is based on geography. It's based on geography. அப்ப geography based on internal migration versus external migration. இப்ப ஒரு பீகார்ல இருந்தோ இல்ல உத்தரப்பிரதேஷ்ல இருந்தோ ஜார்க்கண்ட்ல இருந்தோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாதிரியான ரீஜியன்ஸ்க்கோ இல்ல நம்ம as being a part of Tamil Nadu we are moving towards Karnataka or Bangalore especially in the search of better IT jobs அப்படினா that is called internal migration. இப்போ நான் என்ன பண்றது அதே ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன் ஆன் சைட் அனுப்புறாங்க நான் அமெரிக்கா போறேன் கனடா போறேன் அப்படினு கிளம்புனா அதுக்கு பேர் என்னது எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். ஓகேவா? so third one it is because of duration. right, அப்ப duration என்ன சொல்லலாம் permanent migration versus temporary migration. இது வந்து circular அப்படினு சொல்லுவாங்க, something seasonal circular அப்படினுலாம் சொல்லுவாங்க. ஏனா ஒரு agriculture labor இருக்காரு அவர் என்ன பண்றாரு ரைட் அவரு இப்ப நம்ம ஊர்ல வந்து சம்மர் சீசன்ல பெருசா கல்டிவேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல சம்மர் சீசனுக்காக மட்டும் வெளியூருக்கு வேலை தேடி போறாரு அப்படின்ற நேரத்திலயோ இல்ல ஒரு சாதாரண அக்ரிகல்ச்சரல் லேபர் அந்த சீசனுக்கு வேற ஊர்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வர்றத நம்ம டெம்பரரி ஆர் சர்க்குலர் மைக்ரேஷன் சொல்லுவோம். பெர்மனன்ட் மைக்ரேஷன் என்னது? இப்ப if I am from some other region, okay, இப்ப நம்ம இத எப்படி சொல்லக்கூடாது தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரா போறது கர்நாடகா போறதுன்னு மட்டும் கிடையாது. ரைட், இப்ப if consider I am from a rural background, ரைட், இப்ப நான் வந்து கோயம்புத்தூர் மாதிரி சென்னை மாதிரி ஒரு டெவலப்டு சிட்டி ஏரியாவுக்கு கம்ப்ளீட்டா மைக்ரேட் ஆகி இங்கே வேலை பார்த்து after my marriage I completely settled over this place in this place அப்படினாலே என்னது that is a permanent migration. I சொந்த ஊர் விட்டு வந்துட்டல்ல, so that is also included in this permanent migration. ஓகேவா? so அடுத்தது willingness. willingnessல என்ன வரும்? voluntary migration versus forced migration. voluntary migration நானா கிளம்பி வர்றது. what is about forced migration? because it may because of war, ஓகேவா, or any environmental issues. இப்ப small island nations treaty அப்படினு ஒன்னு இருக்கு. என்னன்னா நம்மள என்ன சொல்லி வச்சிருக்கோம், மால்தீவ்ஸ் ஒருவேளை climate changeனால நிறைய ஐஸ் உருகி தண்ணி வாட்டர் லெவல் சீ லெவல் ரைஸ் ஆகி ஒருவேளை மால்தீவ்ஸே கடலுக்குள்ள முழுகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மால்தீவ்ஸ்ல இருக்க மக்களை இந்தியா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப this is because of climate change. அவங்க காரணம் கிடையாது, they are not willingly coming out of Maldives, but they are forced to come out of Maldives because of the environmental impact. so அதெல்லாம் தான் forced migration types of migrationல forced migration குள்ள வரும். ஓகேவா? so எப்பயும் பார்க்குற மாதிரி இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கலாம்? எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் பாப்போம்யா. ஓகேவா? அப்ப ஃபேக்டர் நம்ம என்ன பாப்போம்? ரீசன் ஃபார் a புல். பிஏ வருதுப்பா, சாரிப்பா. புல், ஒரு நாட்டுல இருந்து புல் என்னது வெளியே தள்ளுறதுக்கு என்ன காரணமா இருக்கு? புஷ், தாக்குள்ள அத வெளியேற பாப்புலேஷனை இழுத்துக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? இது என்னது? that is emigration. reason for emigration and reason for immigration அப்படினு வச்சுக்கலாம். ரைட், அப்ப first factor என்னது? it is of economic. அப்ப economic factor என்னவா இருக்கலாம்?
இங்க unemployment நான் படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல ஆர் எனக்கே வேலை கிடைக்கல ஆர் crop failure அக்ரிகல்ச்சர்ல இருந்தா எனக்கு crop failure ஆயிடுச்சு அப்படி இல்ல low wage எனக்கு வேலை இருக்கு ஆனா சம்பளம் கம்மியா இருக்கு அப்ப நான் என்ன பண்ணுவேன் in search of better wage நான் வெளிய போவேன் அப்ப அப்படியே push factor என்னது employment ஓகேவா சோ அடுத்து higher wage crop failure நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஏனா வெளியூர்ல நல்ல crop இருக்கும் அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது நம்ப முடியாது பெட்டர் எப்படி போலாம் better fertile land நோக்கி போகலாம் ஓகேவா சோ அடுத்து இரண்டாவது economical தாண்டி it is of social factors okay social factorல push factor சாரிப்பா pull factor என்ன இருக்கும் வெளியே தள்ளுறது insecurities social insecurity right I think ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால ஒரு டிஜிட்டல் பில் ஒன்னு கொண்டு வந்தாங்க என்னன்னா child under the age of 16 are being completely banned from the usage of social media அப்ப என்ன ஆகுது இது அவங்க அத ஒரு பாலிசியா மேக் பண்றாங்க this is of political but அவங்க வேற நாட்டுக்கு போயிட்டாங்க ரைட் ஏன்னா அதுதான் அவங்க ஃபினான்ஸா நம்பிட்டு இருந்திருக்காங்க பட் இங்க சோஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும் சாரி गाइस எடிட்டிங் தப்பா எழுதி போட்டு உள்ள கான்டெக்ட் சாரிப்பா கேட்டா சோ புஷ் வெளியே தள்ளுறது மறந்துட்டேன் சாரி அப்ப என்னது insecurities social discrimination okay so like caste system right so lack of educational opportunity early childhood marriage வந்து சீக்கிரம் பண்ணி வச்சிரறாங்கன்ற பயத்துல கிளம்பி போறாங்க அப்ப அதுக்கு ஆப்போசிட் எழுதுனா எல்லாம் அவ்வளவுதான் செக்யூரிட்டி social security கொடுத்துட்டாங்க and flexible society right அப்புறம் access to education எனக்கு நல்ல விதத்துல கிடைக்குது right and for this we have the third one is political push factor என்னவா இருக்கும் it is of civil war okay war okay உள்நாட்டு கலவரங்களா இருக்கலாம் அடுத்து persecution என்னன்னா தேடி கொலை பண்றது ஓகே ஆர் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இதெல்லாம் பட் புல் ஃபேக்டர் என்ன இருக்கும் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஓகேவா சோ அடுத்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல புஷ் ஃபேக்டர் என்ன இருக்கும் flood drought இதெல்லாம் இருக்கும் ஓகேவா இந்த பக்கம்
புல் ஃபேக்டர்ல என்ன இருக்கும்? ஸ்டேபிள் கிளைமேட். ஓகேவா? சேஃப்டி. So these are the factors. ரைட்டா? அப்ப மைக்ரேஷன் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் போத் மைக்ரேஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே இப்ப கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்றது தான் இங்க கேள்வி. சரியா? இங்க பிரச்சனையே. ரைட். கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மைக்ரேஷன். கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மைக்ரேஷன். இப்ப இன்டர்னல் மைக்ரேஷன்ல இந்த சோஷியல் ஆர்டர்ஸ் இருக்கு. ரைட்டா? இப்ப நம்மளே என்ன பண்றோம்? இல்ல வடக்கன்ஸ் அப்படின்றோம். பட் we are actually both are in a single nation. ஒரே நாட்டில தான் இருக்கோம். ஒரே தாய் நாடுன்னு தான் சொல்றோம். அப்ப என்ன பங்காளி சண்டையா போட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி தான். ரைட். So don't call them North Indians. They are from northern part of Indians. அவ்வளவு இந்தியா அவ்வளவுதான். Okay, they are also Indians. Right. So அந்த social discrimination குள்ள போகாதீங்க. As being a UPSC aspirant அந்த வேலை நம்ம பார்க்க கூடாது. will hinder our integrity. ரைட்டா? ஸோ நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு. சரி, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டாக பார்க்கணுன்னாலும் தே ஹாவ் த ரைட் டு மூவ்மெண்ட். அதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு காலத்தில் கிளம்பி வெளிநாட்டுக்கு போனோமே, அப்போ அதெல்லாம் என்னது? ரைட்டா? நம்ம கிளம்பி தாராவி உள்ளே மும்பை தாராவிக்கெல்லாம் போனோம். அப்போ அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணாங்க? இப்பயும் நம்ம அப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவங்க இங்கே வரும்போது அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வருவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தான் question. So out of topic பண்ணாதீங்க. I'm saying it out of my concern. Okay, right? Thank you. நம்ம டாபிக் உள்ள போய்டும். Okay, so current trends என்ன இருக்கு? இன்டர்னலா இந்த பிரச்சனைனா, எக்ஸ்டர்னலா பார்த்தா xenophobia, protectionism, என் ஊர் எந்து என் கல்ச்சரை பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்தியன்ஸ் நிறைய இடத்துல வந்து அவமானப்படுறாங்க. ஸோ இந்தியா வெளியே போயிட்டோம்னா இந்தியன்ஸ் தான். இப்போ உள்ள இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டுக்காரன், அவர் கேரளாக்காரரு, அவர் ஆந்திராக்காரரு, அவர் பீகார்காரரு, அவர் ஜார்க்கண்டுக்காரரு, ஒடிசா எல்லாம். வெளியே போயிட்டா நான் பூரா இந்தியன் தான். இந்தியன்னாவே அடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்தியாவுக்குள்ளேயாவது அடிக்காம இருக்கும். ஓகே, ஸோ ரைட். அடுத்து இங்க என்ன பிரச்சனைனா, ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். வாட் இஸ் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, in search of higher pay or in search of skills or better opportunity, men என்ன பண்ணிடுறாங்க? வெளியே போயிடுறாங்க. அப்ப யார் இங்க விட்டுட்டு போகப்படுறா? அவங்க ஃபேமிலியில இருக்க ஃபீமேல், சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி. அப்ப இதுல வர பிரச்சனை தான் என்னது? ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல அதிகமா ஃபீமேல்ஸ் தான் வேலை பார்க்கணும். இப்ப மேல் இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். ஆனா இவங்களுக்கு லேண்ட் மேல உரிமை இல்லை. அந்த லேண்ட் யார் பேர்ல இருக்கும்? ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கும். அதுக்கான முடிவுகள் அவங்க எடுக்க முடியாது. ஆனா அவங்க தான் இங்க இருப்பாங்க. அப்ப ஒரு வாட்டியும் கம்யூனிகேட் பண்ணி எடுக்கிறதுக்கு there will be time lag. அதனால நிறைய ப்ரொடியூஸ் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? அடுத்து need for a care ecosystem. ஏன்னா children and elderly ரெண்டு பேருக்கு என்ன தேவை? they need a care. ஆனா அதை கொடுக்க வெறும் ஃபீமேல் மட்டும் தான் இருக்காங்க. but they are facing double burden. வெளியே போய் அக்ரிகல்ச்சர்லயும் வேலை பார்க்கணும், உள்ள இவங்களும் என்ன பண்ணணும்? கேர் ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்றது. ரெண்டாவது stress due to climate change. ஓகே, அப்ப climate change மூலமா என்ன ஆகுது? rising of temperatures. ரைட், மைக்ரேஷன்னால இது எப்படி சார் உருவாக்குது அப்படின்னா, நிறைய ஸ்லம்ஸ் உருவாகுது. அப்ப நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல மக்கள் அதிகமா இருந்தா நாமளே நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்ப there is a localized effect. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா,
நல்ல பேரியா, சுற்றி வில்லேஜ் இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு சிட்டி இருக்கும். சரி, if I remember I let you know. ஓகே, அப்போ என்ன ஆகுது, டிராட்டு ஃப்ளட்டு மாதிரியான டிசாஸ்டர்ஸ் மூலியமாகவும் இவங்க நிறைய மைக்ரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ரெண்டாவது என்ன, சரி அடுத்தது என்ன அப்படின்னா பிரெயின் ட்ரெயின். This is of external migration. இப்ப நம்ம என்ன பண்றோம், சோஷியல் டெவலப்மெண்ட்ன்ற பேர்ல எது கொடுக்குறோம், எஜுகேஷன் கொடுக்குறோம். அது எப்படியாப்பட்ட எஜுகேஷன், எஜுகேஷன் சப்சிடைஸ்டா கொடுக்குறோம். ரைட்டா, இந்த சப்சிடைஸ்ட் எஜுகேஷன்ல படிச்சுட்டு அவங்க எங்க போறாங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துறாங்க. அப்ப நான் ஏன் சொந்த காசு போட்டு உருவாக்குன ஒரு ஹியூமன் கேபிட்டல் என்ன ஆகுது, I am not reaping the harvest of the human capital. அப்ப that is became a brain drain for my nation. ஓகேவா, ரைட். brain drain for my nation. ஓகேவா, சோ அடுத்து இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இது என்னது, சர்க்குலர் மைக்ரேஷன். அப்ப சர்க்குலர் மைக்ரேஷன்ல எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ரைட்டா, போவாரு வருவாரு, அப்ப செட்டில்மெண்ட் இங்க தான் இருக்குன்றப்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓகேவா, ரைட். அப்ப இம்பாக்ட் என்ன, வாட் ஆர் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு பார்ப்போமா. இந்த இம்பாக்ட நான் ரெண்டா பிரிச்சுக்க வேண்டியது இருக்கும். on source area, on destination area. ஏன்னா வெளிய போறதுனால நடக்கிறது என்னது, உள்ள வர்றதுனால நடக்கிறது என்னது. சோர்ஸ் ஏரியாவுக்கு இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல என்ன நல்லது நடக்கும், they will receive remittances. ரைட், அப்ப இதுக்கு அப்படியே பேரலா இங்க நெகட்டிவ் பார்த்தலாம். ரைட், ரெமிட்டன்சஸ் வரும், ஆனா என்ன பண்ணிடுவோம், lack of local industrial development. இங்க வேலை இல்லன்னா நான் வெளியூருக்கு போறேன், அப்ப எனக்கு வெளியூர்ல இருந்து காசு கிடைக்கும், ஆனா ஏன் லோக்கல் இண்டஸ்ட்ரியை நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், டெவலப் பண்ணவே மாட்டேன். that became an issue. ரைட்டா, அடுத்து reduced stress on local resources. ஓகேவா, ஆனா இப்ப அப்படியே இங்க நெகட்டிவ்ல என்ன பண்ணிடலாம், increased னு போடுறோமா. அப்படியே இங்க நெகட்டிவ் என்ன போடலாம், increased னு போடலாமா. increased stress on my local resources வந்து அதிகமாயிடும். ஓகேவா, and மறுபடியும் இங்க என்ன ஆகும், son of soil, நான் இந்த ஊர்க்காரன் அப்படின்ற பிரச்சனை வரும் டெஸ்டினேஷன்ல. அடுத்து சோஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் உருவாகும். நான் ஒரு விதமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணியிருப்பேன், அங்க போய் நான் அடாப்ட் பண்றதுக்குள்ள என்ன ஆகும், உன் கல்ச்சர் இங்கே கொண்டு வராது அப்படின்ற மாதிரியான சோஷியல் டிஸ்கன்டென்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகே, அப்ப இங்க இருக்கிற நெகட்டிவ் பார்ப்போம். சோர்ஸ் ஏரியாஸ்ல இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னது, இட் இஸ் பிரெயின் ட்ரெயின். அவர் ஊர்ல வேலை பார்க்க வேண்டிய ஒருத்தர் இப்ப எங்க போயிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டாரு. ஓகேவா, ஆனா இதை இங்க பாசிட்டிவா பார்ப்பாங்க. அப்ப
அப்ப என்னது இங்க என்ன சொல்லுவாங்க brain gain னு சொல்லுவோம். நான் காசே போடல ஆனா அதோட யூஸ் எங்க வருது எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப it is a brain gain for my system. lack of workforce, right? இங்க இது பாசிட்டிவ்லயே வரும் நெகட்டிவ்லயே வரும். ஏன் அப்படின்னு பாப்போம். என்னன்னா access to more workforce, நிறைய பேர் வேலைக்கு ஆள் இருப்பாங்க ஆனா அதனால என்ன ஆயிடும் வேஜ் லாஸ் நடக்கும். சப்ளை அதிகமா இருந்துச்சுன்னா நீ 100 ரூபாய்க்கு வேலைக்கு வரலையா அவன் 100 ரூபாய்க்கு வேலைக்கு வரான்னு கூட்டு போயிடுவாங்க. அப்ப ஒரு வேஜ் ஒரு ப்ராப்பர் வேஜ் வந்து என்ன பண்ண முடியாது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை விட கம்மி வேலைக்கு போறதுக்கு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. so that will become a hinder, ரைட்டா? so அடுத்து it is of social cost. social cost அப்படின்னா என்னன்னா இங்க இருக்கிற சைல்டுக்கோ இல்ல ஒரு விமனுக்கோ அவங்களுடைய ஃபேமிலியில ஒரு மென்னோட சப்போர்ட் இல்லாம போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபாரின் கிளம்பி போறாங்க இல்ல வெளியூர் கிளம்பி போறாங்க அப்படின்னா their family life will be affected, ரைட்டா? ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தானே போவாங்க. அப்போ அவங்க லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய டைம்ல என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆறாரணமாவே இருக்கும். ரெண்டாவது அந்த ஒரு சைல்டுக்கு ஒரு ஃபாதர்லி ஃபிகர் அப்படின்ற ஒரு அரவணைப்பு கிடைக்காமலே போயிடும். that will have a emotional impact on the child even in their developmental stage, even beyond their developmental stage. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ்ஸ்ல வேற என்ன உங்களுக்கு கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஓகே, அப்ப இந்த அட்ராசிட்டிஸ் டுவர்ட்ஸ் தலித் ஆர் மார்ஜினலைஸ்ட் பீப்புள்லாம் கொஞ்சம் குறையும், ரைட்? ஏன்னா எனக்கு என்ன தேவை வேலை தேவை, எனக்கு வேலை பார்க்க ஆள் தேவை. அப்ப சோசியலா என்ன ஆகும் யாரு என்னன்னே தெரியாது. ரெண்டாவது ஐ ஹாவ் their demand, ரைட்? அப்ப நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. there will be a social interaction. அப்ப அந்த rigidity of the society என்ன ஆகும் may break. அப்ப flexible societies வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இவ்வளவுதான் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவா எடுத்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் என்விரான்மென்ட்னு எடுத்தீங்கன்னா you will have so many things to look upon and we have to look into that. Okay, bye, thank you.